அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தீபங்கள் ஜொலிக்க, பட்டாசு வெடிக்க, புது துணி உடுத்தி மகிழ்ச்சியுடன் இந்நாளை நீங்கள் கொண்டாட இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். முதலில் நாம் காண இருப்பது இந்நாள் பொன்னாள். 29/10/2016 அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை, ஸ்ரீ துர்முகி வருடம் ஐப்பசி மாதம் 13ஆம் தேதி. நல்ல நேரம் காலை 7:45 மணியிலிருந்து 8:45 மணி வரை, மாலை 3 மணியிலிருந்து 4 மணி வரை, ராகுகாலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை, யமகண்டம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, குளிகை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை, சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்நாள் பொன்னாளை தொடர்ந்து காலை நேரத்தை தெய்வீகமாக்க தெய்வீக ராகம் இதோ உங்கள் பார்வையில்.
இந்த காலை பொழுதுல மென்மையான வயலின் இசையை கேட்கறதுக்கு ரொம்பவே இனிமையா இருக்குல்ல. அடுத்ததான் நாம காண இருப்பது ஆன்மீக அருளமுதம். அதற்கு முன்பு ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இப்பொழுது நாம காண இருப்பது திருமந்திர தேனருவி சொற்பொழிவு உங்கள் பார்வையில். அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான திருநாள். தீப ஒளி எங்கும் பரவி தீப ஆவளி, ஆவளி என்றால் வரிசை, தீபங்களை வரிசையாக வைத்து ஒளியை ஏற்றுகின்ற ஒரு அருமையான திருநாள். இன்றைய திருநாளிலே புத்தாடையைப் போல, இனிப்பைப் போல, பட்டாசுகளைப் போல வருகின்ற மகிழ்ச்சி வாழ்நாள் முழுவதும் நமக்கு தொடர வேண்டும் என்று வாழ்த்தி அருமையான ஒரு திருமந்திரத்தை இன்றைய தினம் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த தீபாவளி என்கின்ற பொழுது வடநாட்டிலே குபேர பூஜை, லக்ஷ்மி பூஜை செய்கிறார்கள். நம்முடைய தென்னாட்டிலே கிருஷ்ண பரமாத்மா நரகாசுரனை வதம் செய்த நாளாக இதை சொல்லுகிறார்கள். திரேதாயுகத்திலே ராமன் ராவணனை வதம் செய்த பிறகு சீதையை அழைத்து கொண்டு அயோத்திக்கு திரும்பிய நாளாக தீபாவளியை சொல்லுகிறார்கள். இப்பொழுது மட்டுமல்ல, திரேதாயுகம். அப்புறம் அடுத்த யுகம் துவாபர யுகத்தில் தான் கண்ணன் வருகின்றார். கண்ணன் வராக அவதாரம் எடுத்த பொழுது அந்த பூமாதேவிக்கும் வராக அவதாரத்திற்கும் பிறந்தவன் தான் நரகாசுரன். அவன் தீமை செய்தான். தீமை செய்கின்றவர்கள் அரக்கர்கள், நன்மை செய்கின்றவர்கள் தேவர்கள். இதுதான் அடிப்படை கருத்து. வேறு எங்கும் கிடையாது. ரெண்டு பேரும் அரக்கரும் தேவரும் நமக்குள்ளேயே இருக்கின்றார்கள். தேவரணையர் கயவர், திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் தேவர் என்பவரை பற்றி. எனவே உன்னில் இருந்து கொண்டு நன்மை செய்கின்ற நல்ல எண்ணம் வரும்போது நீ தேவனாக இருக்கிறாய். பிறரை தாக்கி அழுக்கின்ற எண்ணம் வருகின்ற பொழுது நீ அசுரனாக மாறிவிடுகின்றாய். உனக்குள்ளே தான் தேவரும் இருக்கின்றார், அசுரரும் இருக்கிறார். அப்படி நரகாசுரனை கிருஷ்ண பரமாத்மா வதம் செய்த நாளாக இதை கொண்டாடுகிறோம். எனவே நாம் இன்றைய தினம் நீராடுகின்ற தண்ணீரிலே கங்காதேவி வருகின்றாள். எனவே நாம் வீட்டிலே ஏற்றுகின்ற விளக்கிலே மகாலட்சுமி வாசம் இருக்கின்றாள். அந்த விளக்கு எப்படிப்பட்ட விளக்கு என்று திருமூலர் நமக்கு விளக்குகின்றார். விளக்கினை ஏற்றி வெளியை அறிமின் விளக்கின் முன்னே வேதனை மாறும், விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள், விளக்கில் விளங்கும் விளக்கு அவர்தாமே. எவ்வளவு விளக்கு போட்டிருக்காரு பாருங்கள். அதாவது கோயிலில் வரிசையாக விளக்கு தொங்கிட்டே இருக்கும். அதுபோல் விளக்கு என்ற சொல்லை வரிசையாக வைத்து திருமூலர் மிக அழகாக இந்த பாடலை 1818வது பாடல், 3000 பாடல்களிலே 1818வது அருமையான பாடல். தீபாவளிக்கு ஏற்ற ஒரு பாடல் இது. எனவே நாம் இன்றைய தினம் விளக்கு ஏற்றி அந்த ஒளியிலே நாம் மகிழ்கின்றோம். தமசோமா ஜோதிர்கமய, பிரகதாரண்ய உபனிஷத் சொல்லுகிறது. இருளிலிருந்து ஒளிக்கு செல்வோம், துன்பத்திலிருந்து இன்பத்திற்கு செல்வோம், பிறவியிலிருந்து பிறவா பெருநெறிக்கு செல்வோம் என்று சொல்வதைப் போல விளக்கின் முன்னே வேதனை மாறும். எனவே தீபாவளி திருநாளாகிய இன்று நாம் மட்டும் மகிழ்வது சிறப்பல்ல. திருமூலர் சொன்னார் இல்லையா, யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமாம் பிறருக்கு இன்னுரை தானே என்பதைப் போல வசதி உள்ளவர்கள் வசதி இல்லாதவர்களுக்கு இந்த தீபாவளி திருநாளிலே புத்தாடைகளை கொடுக்க வேண்டும், இனிப்புகளை கொடுக்க வேண்டும். அவர்கள் ஏழைகளுக்கு நாம் ஒரு உதவி செய்தால் அதுதான் உண்மையான தீபாவளி. அதைத்தான் விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கு ஏற்றி வணங்கினால் அதில் மகாலட்சுமி வாசம் செய்கின்றார். தீபாவளி திருநாளான இன்று புது கணக்கு எழுதுவார்கள். பார்த்தீர்கள் என்றால் வட மாநிலத்திலே புது கணக்கு, அதுவரை உள்ள கணக்குகளை எல்லாம் மாற்றிவிட்டு இன்றிலிருந்து தீபாவளியிலிருந்து புது கணக்கு. அதை போல மகாலட்சுமி வருகின்றாள், வரவு வருகின்றது. அதுபோல விளக்கின் முன்னே வேதனை மாறும். விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள். திருமூலருடைய வார்த்தையை பாருங்கள், இதுக்கு விளக்கமே தேவையில்லை. விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள். அருமையான தீபம் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த தீப ஒளியிலே இருளெல்லாம் மறைந்து கொண்டிருக்கின்றது. அந்த இருள் மறைந்தால் துன்பம் மறைந்து இன்பம் வந்து சேருகிறது என்று பொருள். அதாவது இருள் என்பது துன்பம்,
ஒளி என்பது இன்பம். எனவேதான் இன்றைய தினத்தை நாம் இனிதாக கொண்டாடுவதற்காக இனிப்புகள். ஐயா, எனக்கு சர்க்கரை நோய் வந்திருக்கிறது என்றால் கூட தீபாவளி அன்றைக்கு அவர்களுக்கு விதிவிலக்கு. நிறைய சாப்பிடலாம், அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட்டுக்கலாம். எனவே இனிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனையும் மகிழ வைப்பது. அதுபோல் இன்பம் என்பது மகிழ வைப்பது, ஒளி என்பது மகிழ வைப்பது. எனவே இன்றைய தினம் காலையிலே நாம் நீராடுகின்ற பொழுது கங்காதேவி அந்த வீட்டிற்கு, நம்முடைய வீட்டிற்கு வருகின்றாள். நாம் எந்த தண்ணீரில் குளித்தாலும், கார்ப்பரேஷன் தண்ணீரில் குளித்தால் கூட கங்காதேவி வருவதாக ஒரு ஐதீகம் இன்றைய தினம். அப்படி நம்முடைய வீட்டிற்கு குளியலிலே கங்காதேவியும், நம்முடைய வீட்டு விளக்கினுடைய ஒளியிலே மகாலட்சுமியும் வருகின்றாள். இந்த தீபாவளி திருநாளிலே திருமூலரை சிந்தித்து நாமும் மகிழ்வோம், பிறருக்கு உதவுவோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கலாம். தினம் ஒரு திவ்ய பிரபந்தம், இது உங்கள் பார்வையில். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரமஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பாரும் உய்ய அவர்கள் உரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. ரொம்ப அழகான ஒரு நல்ல நாள். ரொம்ப சிறப்பான விஷயங்களை எல்லாம் அனுபவித்து கொண்டு வருகின்றோம். தீமைகள் அழிகின்ற ஒரு திருநாள், நன்மை தலையெடுக்கின்ற ஒரு பொன்னாள். எப்போவுமே தீமை அழிகின்றதுன்னு சொன்னால், நன்மை தலை தூக்குகின்றது என்று சொன்னால் அதனுடைய அடையாளம்னு ஒன்று வேண்டும். அந்த அடையாளம்தான் ஒரு திருவிழா, ஒரு பண்டிகை, ஒரு உற்சவம் என்று பார்க்கின்றோம். இந்த அறியாமையெல்லாம் நீக்கக்கூடிய ஒரு பொருள் விளக்கு, திருவிளக்கு. எல்லா நிலைப்பாடுகளிலும் எல்லா அருளாளர்களிலும் கொண்டாடக்கூடிய ஒரு விஷயம் இந்த திருவிளக்கு என்று பார்க்கின்றோம். அப்படி இல்லங்களிலெல்லாம் திருவிளக்கு ஏற்றி வைத்து நல்லபடியாக கங்கா ஸ்நானம் என்று சொல்லப்படுகின்ற சாதாரண நீரில் நீராடினாலும் இன்று மட்டும் கங்கா ஸ்நானம் என்று சிறப்பு பெறுகின்ற ஒரு நாள். நல்லபடியாக கங்கா ஸ்நானம் முடித்து கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு இனிப்புகளை உண்டும் வழங்கியும் நாம் பட்டாசுகளை எல்லாம் வெடித்து சீரும் சிறப்பும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம் இந்த தீபாவளி பண்டிகையை. இதனுடைய நுட்பம் என்ன? சாதாரணமாக இன்னைக்கு பண்டிகைகள்னு சொன்னால் அதனுடைய அடிப்படை என்ன என்று தெரியாமல் போய்விடுகின்றது. நரகாசுரன் என்கின்ற அசுரனுடைய தீமையானது ஒழிகின்றது. ஆத்மாக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. ஆனால் அந்த நரகாசுரனுடைய தீமையை எம்பெருமான் அழித்தான். அவனுடைய ஆத்மா அழியாமல் இருந்து கொண்டு என்னுடைய தீமை அழிந்ததனுடைய அடையாளமாக இந்த உலகம் முழுக்க, இந்த ஊர் முழுக்க, இந்த நாடு முழுக்க தீமை அழிந்ததனுடைய அடையாளமாக மக்கள் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான்னு பார்க்குறோம். இந்த நரகாசுரன் தன் தாயின் மூலமாக தனக்கு இறப்பு வர வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தையும் பெற்றுக்கொண்டான். அதன் காரணமாக கண்ணன் ஒரு சின்ன லீலையை நிகழ்த்தி காட்டினானாம். கண்ணனும் சத்யபாமையும் சென்று கொண்டிருக்கின்றார்கள். நரகாசுரன் போர் செய்து கொண்டிருக்கின்றான். அப்பொழுது மூர்ச்சையாகி மயங்கி விழுவது போன்ற ஒரு மாயத் தோற்றத்தை ஏற்படுத்தி சத்யபாமாவினுடைய கைகளால் நரகாசுரனுக்கு இறப்பு வரும்படியாக செய்கின்றான் என்று பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட மாயத்தன்மையை சொல்லுவதான ஒரு பாசுரம்தான் இன்றைக்கு நம்முடைய அனுபவமாக அமைகின்றது. சிந்துரமிலங்கத்தன் திருநெற்றி மேல் திருத்திய கோரப்புன் திருக்குழலும் என்று அந்த திருநெற்றியிலே திருக்குழல் எப்படி வந்து விழுகின்றது என்கின்ற அழகை காட்டுகின்றார்.
அந்த அழகிலே மயங்கி விடுகின்றார்கள் பெண்கள். அப்படி மயங்கி கிடக்கின்ற பெண்கள் இந்த கண்ணனை கிட்டக்க அருகில் வைத்து காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். எப்படி பார்க்க முடியும்? இவனோ வீதி உலா வருவேன் என்று கிளம்பிவிட்டான். ஒவ்வொரு வீதியாக சென்று கொண்டிருக்கின்றான். அதனால் அவனை எப்படி பார்ப்பது என்று ஒரு பெண் யோசிக்கின்றாள். இதுவரைக்கும் யசோதை பாடுவதாக நாம் பாசுரங்களை அனுபவித்தோம். இப்பொழுது ஒரு பெண் தோழி பாடுகின்றாள். ஒரு கோகுல பெண் பாடுகின்றாள். ஒரு கோபி ஸ்திரீ இந்த பாசுரத்தை பாடுவதாக நமக்கு அனுபவமாகின்றது. அப்போ அந்த அழகான திருக்குழலை பார்த்தார்கள். பார்த்த உடனே மயங்கி விட்டார்கள். மயங்கின உடனே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டா, அறிந்தறிந்து இவ்வீதி போதுமாகில் பந்து கொண்டான் என்று சொல்லி வளைத்து வைத்து புன்முறுவலும் காண்போம். என்ன சொல்லி அவனை வளைச்சு வச்சிடலான்னு கேட்டா, நாங்கள் எல்லாரும் பந்து விளையாடி கொண்டிருந்தோம், அந்த பந்தை கவர்ந்து இவன் சென்று விட்டான்னு ஒரு கோள் சொல்லிவிட்டு ஒரு குற்றத்தை அவன் மேல் சுமத்தி விட்டு அவனை இங்கே வரவழைத்து அவனுடைய அழகான அந்த சிரிப்பை, அந்த புன்முறுவலை நாம் பார்க்கலாம் என்று ஒரு தோழி மற்றொரு தோழியிடம் சொல்லி ஆசைப்படுகின்றாள். கண்ணனும் ஒண்ணுமே தெரியாதவன் போல், அப்படியா பந்த நான் திருடலையே என்று விழிப்பது போல் விழித்து கொண்டு தன்னுடைய அழகான புன்முறுவலை அவர்களுக்கு அனுபவமாக்கி கொடுத்தான் என்று பார்க்கின்றோம். எப்படி அந்த தீபாவளியின் பொழுது ஒரு லீலையை நிகழ்த்தி காட்டினானோ அது போன்ற ஒரு லீலைதான் இங்கும். நேயர்களே, இன்னைக்கு தீபாவளியை நீங்க ரொம்ப பாதுகாப்பாகவும் நல்ல மகிழ்ச்சியோடும் கொண்டாடுங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.